பாடலும் தேடலும் அப்படிங்கிற தொடர்ல இன்னைக்கு நாம ஆமா, அத்திமரம் பூத்ததே அதிசயம் நேர்ந்ததே, கருங்கல்லு பாறைக்கு காதல் வந்து சேர்ந்ததே. ஆகா, கேட்கும் போதே எவ்வளவு அற்புதமா இருக்கு வரிகள். இன்னும் இருக்கு நிறைய. முழுசா கேளுங்க இந்த வீடியோவை. இப்பெல்லாம் நம்ம ஒரு பாடலோட டீடைல்ஸ் தெரியணும்னா அப்படி கூகுள்ல டைப் பண்ணா போதும், அதோட என்ன படம், யார் இசையமைப்பாளர், யார் பாடல், எல்லா வருமா கிடைச்சிருது. ஆனா அப்ப அப்படி நிலைமை இல்ல. நம்ம போற இடங்கள்ல அல்லது ரேடியோல ஒரு பாடலை கேட்போம், நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் அந்த பாட்டு. ஆனா அந்த பாடலை நம்ம பதிவு செய்யணும். அப்பெல்லாம் கேசெட் வாங்கி கொடுத்து அதுக்கு காசு கொடுத்து நம்ம பதிவு பண்ணி தான் பாடலை கேட்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்துச்சு. அதுக்குன்னு இசையகம், மியூசிக் சென்டர்கள்லாம் நிறைய இருந்துச்சு. ராம்நாட்ல எடுத்துக்கிட்டா நம்மளுடைய ஃபேவரட் மியூசிக் சென்டர் சபீர் இசையகம், அப்புறம் ஸ்ருதி மியூசிக்கல் இருந்துச்சு ராம்நாட் பஸ் ஸ்டாண்ட்ல, அரண்மனையில ராகம் இருந்துச்சு, இப்படி ராஜா மியூசிக்கல் இப்படி நிறைய இருந்துச்சு. மலேசியா பொறுத்த வரைக்கும் மலை மென்ஷன்ல 1வது மாடின்னு நினைக்கிறேன் ஜனனி மியூசிக் சென்டர் இருந்துச்சு. அதுக்கு நேரம் எதுக்கு கொலம்பியா மியூசிக் சென்டர் இருந்துச்சு. நம்மளுடைய வழக்கமான நம்ம பதிவு பண்ற இடம் ஜனனி மியூசிக் சென்டர் தான். அப்ப நம்ம இந்த பாடல் நல்லா இருக்க, இதை நம்ம பதிவு பண்ணணும்னா அந்த மியூசிக் சென்டர்ல போய் இந்த பாட்டு என்ன படம்னு நம்ம அவங்கள்ட்ட கேட்டா அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பதிவு பண்ணுவோம். அப்படி நான் ஒரு இடத்துல இந்த பாடலை கேட்டு ரொம்ப பிடிச்சி போய் ரொம்ப தேடல் ஏற்பட்டு இந்த பாடலை தேடி நான் ஒளிப்பதிவு செய்து கேட்டு ரசிச்ச ஒரு பாடல் தான் இந்த அத்திமரம் பூத்ததே அதிசயம் நேர்ந்ததே என்கிற பாடல். கன்னி பொண்ணு கண்ணு துடிக்கும், கண்ணம்மா காமனுக்கு 100 வணக்கம். இந்த பாடலை பாடுறது யாருன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியுதா? அவங்க ஒரு காலத்துல ஏவிஎம் ஸ்டுடியோட செல்ல பிள்ளையா ஆஸ்தான இசையமைப்பாளராக இருந்த சந்திரபோஸ் தான். ரஜினி படங்களுக்கெல்லாம் இசையமைத்து ரொம்ப புகழ்பெற்று விளங்கின ஒரு இசையமைப்பாளர். அவர் குரல்ல ஒரு சில பாடல்கள் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி நம்ம ஒரு பாடல் இருந்து கேட்டா ஏண்டி முத்தம்மா ஏன் இந்த புன்னகை அப்படிங்கிற பாடல், அது கூட அவருடைய இசையில அவர் பாடல. மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவருடைய இசையில தான் அந்த பாடலை அவர் பாடியிருந்தார். அதன் பிறகு அவருடைய இசையில பூஞ்சிட்டு குருவிகளா புதுமிட்டு தருவிகளா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அதுதான் அவர் இசையில பாடின ஒரு பாடல். எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் இருக்கான்னு தெரியல. அதன் பிறகு தன்னுடைய பழைய கால நண்பர் தெனிசை தென்றல் தேவா அவருடைய இசையில தாமரை என்கிற படத்துக்காக இந்த பாடலை சந்திரபோஸ் அவர்கள் பாடியிருந்தார்கள். நெப்போலியன், ரூபினி இவங்கெல்லாம் நடிச்ச படம். இந்த படத்துல பல சிறப்பான பாடல்கள், அற்புதமான பாடல்கள், அவ்வளவு வெளியே தெரியாத பல சிறப்பான பாடல்கள்லாம் இருக்கு. அந்த பாடல்களை பற்றிய ஒரு பார்வை தான் இந்த பதிவு. திரைப்பட வாய்ப்புகளை தேடி அலைந்த காலங்கள்ல சந்திரபோஸும் தெனிசை தென்றலும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள். அப்புறம் சினிமா வாய்ப்பு கிடைத்ததுக்கு அப்புறம் சந்திரபோஸ் அவர்களுக்கு இந்த பாடலை, அது பொருத்தமான ஒரு பாடலை கொடுத்திருந்தாரு. இந்த பாடல் உண்மையிலேயே சந்திரபோஸ் குரல்ல அந்த ஹை பிச்சில் பாடும்போது ரொம்ப அழகா இருக்கும். இது சந்திரபோஸ் தான் பாடுறாரா அப்படிங்கிற சந்தேகம் வர அளவுக்கு